ஹாய் ஹலோ வணக்கம் விவசாய சொந்தங்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம நோபலை பற்றி பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நாசிக் முருங்கையை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு விவசாயிக்கும் ஒரு ஆதரவு கொடுத்துட்டு பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது நம்ம நாசிக் முருங்கை பதியம் வச்சுருக்கிறது. எப்படி பதியம் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத பாருங்கள். பதியம் வச்சுருந்த இடத்துல உள்ள புல் கூட வேகமாக வந்துருச்சு. ஆனால் பதியம் வச்சே தான் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. காரணம் பார்த்திங்கன்னா பனி கிளைமேட்டுக்கு தளிர் ரொம்பவே பொறுமையாக வரும். இப்போ இதை பாருங்கள், நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தளிரும் வரும், அது கூடவே சேர்ந்து பனினால் பிசுனும் வரும். அதுதான் இதில் ஒரு மிகப்பெரிய சிக்கலான ஒரு இது. இப்போ எல்லாமே தழுக்கும். இப்போ இதெல்லாம் பாருங்கள், அரும்படிக்கும். ஆனால் அரும்படித்து வேகமாக அதால் வெளியே தழுத்து வர முடியாது. இந்த இதில் பாருங்கள், தளிரும் வந்திருக்கு, அது கூடவே பிசுனும் பக்கத்துலேயே வருது. அப்போ இப்படி வரும்போது அது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா தழுக்கிறது தடைப்படும். அதே இது நம்ம வச்ச நாளைக்கு தழுத்து வந்திருக்கணும்னா இந்த அளவுக்கு தளிர் வந்திருக்கணும். 28 நாளைக்கு இந்த அளவுக்கு தெளிவான ஒரு தளிர் வந்திருக்கணும். அதுதான் ஒரு கரெக்டான வளர்ச்சி. இப்போ இதில் பாருங்கள், இதில் இந்த கம்பில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தழுத்து வந்துருச்சு. ஆனால் இது பாருங்கள், இது ஃபுல்லாக அரும்படிக்குது. ரொம்ப பொறுமையாக தான் வருது. இதுக்குரிய தீர்வை நான் சொல்கிறேன். இதுக்கும் தீர்வுகள் இருக்குது. ஆனால் அதிகப்படியான அந்த தீர்வு நம்ம பண்ண போச்சில் முருங்கையில் பாதிப்புகள் நம்மளே உண்டு பண்ண மாதிரி ஆயிரும். அதுக்காக ஒரு சில இதை நம்ம அவாய்ட் பண்ணணும். இப்போ அது என்ன தீர்வுங்கிறதே நான் காட்டுறேன் பாருங்கள். அதுக்கு தீர்வு பார்த்திங்கன்னா இதுதான் தீர்வு, மோனோக்ரோட்டோபாஸ். அதாவது இது மோனோசில். இது பார்த்திங்கன்னா டிராக்டர் பிராண்டில் வரும். இது ஒரு மோனோக்ரோட்டோபாஸ்லேயே நல்ல ஒரு மருந்து தெளிவாக இருக்கும். கெமிக்கலோட பவரும் சரி, ஸ்மெல்லும் சரி, எல்லாமே நல்லா இருக்கும். ஆனால் இதிலே நிறைய பிராண்ட் வருது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொன்று செட் ஆகும். ஆனால் எங்கள் ஏரியாவுக்கு இப்போ சாத்தான்குளம், தூத்துக்குடி, திசைன்விளை இந்த ஏரியாவுக்கு பார்த்திங்கன்னா இது ரொம்பவே ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். இதிலே பார்த்திங்கன்னா வேறு கம்பெனிகள் நிறைய இருக்குது. ஆனால் அந்த கம்பெனி மருந்தெல்லாம் அடிக்கும் போச்சில் அதோட ரிசல்ட் நல்லா இல்லை. ஆனால் இது ரிசல்ட்டு நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ மோனோக்ரோட்டோபாஸ்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க எங்கள் சைடில். வேறு உங்கள் சைடில் கிடைக்குதா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது தளிர் வர்ற டைமுக்கு ரொம்பவே ஒரு பெஸ்ட்டான ஒரு மருந்து. இப்போ தளிர் எடுக்கிற டைமு, இந்த மாதிரி கம்பு பதியம் வச்சுருக்கோம் அப்படின்னா இதுக்கு இது நல்ல ஒரு மருந்து. இப்போ இது நம்மக்கிட்ட இல்லை, கொஞ்சம் தான் இருக்குது. இன்னும் 1 டேங்க் 2 டேங்க் தான் அடிக்கிறதுக்கு இருக்குது. அதனால் நம்ம இது வாரத்துக்கு 2 டைம் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறோம். இப்போ இது கிடைக்கிறதில்ல. இப்போ வேறு மருந்து தான் கிடைக்குது. இப்போ நம்ம அந்த மருந்து இந்த மருந்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த மருந்தையே நம்ம அளவுக்கு அதிகமாக நம்ம கொடுத்துட்டோன்னு வைங்களேன், அப்போ அந்த கம்பு அது மருந்து எஃபெக்ட் தாங்காமல் காய ஆரம்பிச்சிடும். அது இப்போ இதில் பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த இருக்குல்ல, இந்த கம்பு பாருங்கள், இங்கேருந்து இங்கே வரைக்கும் பாதி வரைக்கும் காஞ்சிருச்சு. பாதி காஞ்சிருச்சு. இவ்வளோ தான் இருக்குது. இந்த இருக்கலாம், இதில் இருந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 1 அடி 1.25 அடி வரைக்கும்னா கம்பில் உயிர் இருக்குது. அதுக்கு மேலே நல்லா காஞ்சிருச்சு. இங்கே பாருங்கள், எல்லாம் நல்லா காஞ்சிருச்சு. இந்த மாதிரி காய ஆரம்பிச்சிடும். மேலே வேகமாக காஞ்சிரும், கீழே மட்டும் உயிர் இருக்கும். அந்த மாதிரி ஆயிரும். அப்போ மருந்து நம்ம கம்மியாக கொடுக்கறது நல்லது. ஆனால் இந்த பனிக்காலத்துக்கு வேறு வழி இல்லை, அதிகமாக கொடுத்து தான் ஆகணும். அப்படி கொடுத்தா மட்டும்தான் நம்ம பதியம் வச்சுருக்கிற எல்லாமே ஓரளவுக்கு தழுத்து வரும். இப்போ இதுக்கு இது எல்லாமே இப்போ நம்ம 1000 கம்பு பதியம் வைக்கிறோன்னா அதில் 900 கம்பு 950 கம்பு தழுத்து வர்றதுக்கும் ஒரு மெத்தடுகள் இருக்குது. அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பசுமை குடில் மாதிரி ஒன்று ரெடி பண்ணிட்டோன்னா எவ்வளோ கம்பு வச்சாலும் சரி ஒரு 5% to 10% தான் வேஸ்டேஜ் ஆகும். இப்போ இதிலெல்லாம் 50% 60% வேஸ்டேஜ் ஆகும் நம்மளுக்கு. ஆனால் அப்படி வைக்கும் போச்சில் அது 5% 10%ங்கிறதே அதிகப்படி தான். 5% தான் மேக்ஸிமம் ஆகும். அந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் அப்படி பண்ணணுன்னாக்கி நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லு
அதுதான், அதாவது எப்படி சொல்கிறது, பதியம் வச்சு சேல்ஸ் பண்ணுறது மட்டும்தான் அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக அது பண்ணலாம். ஆனால் அதுக்கு வந்து கொஞ்சம் இன்வெஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நம்ம வந்து அப்படி பண்ணுறது இல்லை. நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு நம்ம இங்கே லோக்கலில் கேட்குறவங்களுக்கு மட்டும் தானே கொடுக்குறோம். அதனால் வந்து நம்ம வெட்டுற டைமில் மட்டும்தான், வருஷத்துக்கு ஒருக்கா தான் வெட்டுவோம். அப்போ அதுக்காக நம்ம வந்து அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி அதை செலவு பண்ணி அது வேஸ்ட்டு, நம்மளுக்கு அது நஷ்டம்தான். அதனால தான் நம்மளுக்கு வந்து வேஸ்டேஜ் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு இந்த மெத்தடில் வைக்கிறோம். இந்த இதை பாருங்கள், இதெல்லாம் நல்லா தழுத்து வந்துருச்சு. இதிலலாம் பார்த்தீங்கன்னா எப்படியும் 550லேருந்து 600 கம்பு இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 200 to 250 கம்பு தழுக்கிறதே வந்து ஆச்சரியமான ஒன்று தான். ஏன்னா இதிலே பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 50-60 கம்புக்கு மேலே இந்த பக்கம் போயிடுச்சு. இப்போ இதுக்கு உடையில் பார்த்தீங்கன்னா எப்படியும் பாதிக்கு மேலே வேஸ்டேஜ் தான். இப்போ இதை பாருங்கள், பிசின் வந்து எந்த அளவுக்கு அதில் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம். இப்படி தான் ஸ்டார்டிங்கில் தழுத்து வர்ற இந்த தழுத்து வர்ற கொழுந்து மேலே பிசின் வந்து ஃபார்ம் ஆகும். இதை பாருங்கள், நல்லா தெளிவாக இருக்கும். பக்கத்தில் வச்சு தான் எடுக்கிறேன். இப்போ இது பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ். இப்போ நம்ம இதுக்கு உடனே மருந்தடிச்சிட்டோன்னா இந்த தளிர் வந்து அந்த மூடாப்பில் இருந்து வெளியே தள்ளிட்டு வந்துடும். இல்லைன்னா அந்த தளிர் வந்து அது அப்படியே கரிஞ்சிரும். ஏன்னா மேலே வந்து ஒரு லேயர் மாதிரி படிஞ்சிரும். அதுக்கு மேலே அதால் தளிர்ப்பு வராது, ஃபுல்லாக வந்து கவர் பண்ண மாதிரி ஆயிரும். இனி அதை வந்து நம்ம உடச்சி விடணும். அதுக்கு அந்த மருந்து கொடுத்தா மட்டும்தான் கேட்கும். அதுக்காக தான் நம்ம வந்து மோனோக்ரோட்டோபாஸ் கொடுக்கறது. வேறு மருந்து கொடுத்தா நல்லா இருக்குமா நீங்கள் நினைக்கலாம். ஆனால் வேறு மருந்து கொடுத்தாலும் கேட்கும். ஆனால் தளிர்கள் வந்து கொஞ்சம் கரிய ஆரம்பிச்சிடும். அதுக்காக மட்டும்தான் நம்ம வந்து மோனோக்ரோட்டோபாஸ் கொடுக்கறது. இது வந்து எவ்வளோ கொடுத்தாலும் ஒன்றுமே செய்யாது, தளிர்களை பாதிக்காது. அந்த ஒரே காரணத்துக்காக தான் மோனோக்ரோட்டோபாஸ் வந்து பெஸ்ட்டுன்னு நான் சொல்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த பிசின் வந்து வெட்டி பதிய வைக்கிற கம்புகளுக்கு மட்டும்தான் வருமானு கேட்டிங்கன்னா கிடையாது. பெரிய பெரிய மரங்கள் நம்ம வந்து வருஷம் வெட்டுற கம்புகளுக்குமே இந்த பிரச்சனைகள் வரும். அது எப்படி அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு நான் லைவாக காட்டுறேன் பாருங்கள். இந்த இதில் பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த ஒரு மரம் அதே பிரச்சனையினால தான் இருக்குது. இதில் பாருங்கள், தெரியுதா? இந்த தெரியுது பார்த்தீங்களா? பிசின் வந்து அதை வந்து அதுக்கு மேலே வர விடாமல் லாக் பண்ணி வச்சிருச்சு. இப்போ அதுக்கு மேலே உள்ளதை பாருங்கள், உங்களுக்கு மேக்ரோ வீடியோவில் காட்டுறேன். இதில் பாருங்கள் எந்த அளவுக்கு லாக் பண்ணி வச்சுருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். தளிர் வந்து வரவே விடாத அளவுக்கு அப்படியே தளிர் வர வர அந்த பிசுனும் வந்து ஜெல்லு மாதிரி இருக்குமா, அது வந்து தளிர் வர வர இதுவும் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறனால அப்படியே இழுத்து மேலே வந்து லாக் பண்ணிக்கிடும். அதை மீறி வரவே முடியாது. இப்போ அது கூட வெட்டி விட்ட முருங்கைகளை பாருங்கள் எப்படி இருக்குன்னுட்டு. அதே டைமில் வெட்டி விட்டு தான் இந்த முருங்கையும். இது எப்படி இருக்குது பாருங்கள், தளிர் வர முடியாமல் லாக் ஆகி நிற்கிது. இதுக்கு நம்ம மருந்து கொடுத்துருக்கோம், இப்படி தான் வரும். இந்த முருங்கையை பாருங்கள், இது வந்து அந்த பிரச்சனையினால் இருந்தது. நம்ம மருந்து கொடுத்ததுக்கு அப்புறமா எப்படி தழுத்து வந்துருச்சு பாருங்கள். இன்னுமே தழுத்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், பொடி பொடியாக தழுத்து வருது. இதெல்லாம் லாக் ஆனது, இதிலெல்லாம் தழுக்க முடியாமல் அப்படியே காஞ்சி போச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம மருந்து கொடுத்ததுக்கு அப்புறமா மற்ற இடத்துலேருந்து புடைச்சி வருது பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், இது வந்து அரெஸ்ட் ஆகி நின்று இருந்துச்சு. நம்ம மருந்து கொடுத்ததுக்கப்புறம் பக்கத்தில் புடைச்சி தழுத்து வந்துருச்சு. இன்றைக்கி நம்ம நாசிக் முருங்கை பதிய வச்சுருந்ததை பார்த்துருப்பீங்க, எந்த அளவுக்கு தழுத்து வந்திருக்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அதில் வந்து பிசின் வந்து என்னென்ன பிரச்சனைகள் பண்ணோம், அதுக்கு உண்டான மருந்துகளையும் நான் சொல்லியிருப்பேன். ரெண்டாவது பனிக்காலத்தில் வந்து தளிர்கள் எப்படி இருக்கும் வரும் அப்படிங்கிறத பற்றியும் சொல்லியிருப்பேன். இது வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு ஒரு ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொல்கிற விஷயம் வந்து கரெக்டாக இருக்குதா, இல்லை உங்கள் சைடில் நீங்கள் வேறு ஏதாவது பிரச்சனைகளை சந்திக்கிறீங்க அப்படின்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்குவேன். அப்புறம் இன்றைக்கான வீடியோ ஓரளவுக்கு சொல்லிட்டேன். இனி இன்னொரு ரகத்தை பற்றி நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்.
அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு விவசாயிக்கும் ஒரு ஆதரவு கொடுத்துட்டு பாருங்கள். நன்றி.